இந்த ஜோதிட பலன்கள் அப்படின்றது எத்தனை சதவிகிதம் மிகச்சரியாக இருக்கும்? ஐயா இது வந்து பொதுவாக வந்து 100% சொல்ல முடியும். ம். அவங்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கான நேரமும் இருக்கணும். இது அவங்க அவங்க அவங்களுக்கான பொறுமையும் இருக்கணும். ம். அவங்க உட்காந்து பொறுமையாகவும் கேட்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலை. ம். மேக்சிமம் வந்து இது இப்படித்தான் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். ம். இந்த மாதிரி உதாரணமாக கலிஃபோர்னியாவில் இந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்குது, இந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்கலாம் சொல்லியிருப்போம். அதே கலிஃபோர்னியாவில் வேறு லொக்கேஷன் மாறி போனவங்களும் இருப்பாங்க. ஆனால் விஷயம் ஒன்று தான். விஷயம் ஒன்று தான். இப்போ குழந்தை பிறக்கும், அந்த அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க வேறு டிசீஸ் வந்துச்சுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்களில் டிசீஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நோய் வியாதி வரும், கவனமாக இருக்குன்னு சொல்லிடலாம். சில நேரங்களில் இயற்கையாகவே நமக்குள்ளே வருங்க ஐயா. இது பிரபஞ்சம் அனுமதிக்காமல் அது சொல்ல முடியாதுங்க. இந்த நேரத்தில் இது நடக்கும்னு நான் என்ன ஏரியாமலே சொல்லியிருந்திருப்பேன். அந்த நேரம் மைண்டு பயங்கரமாக ஓடி இருக்கும். அது கரெக்டாக சொல்லியிருந்திருப்பேன். சில நேரங்களில் எனக்கு எதுவுமே வேலை செய்யாது. இது பிரபஞ்சமும் நம்முடைய தசாபுத்தி எல்லாமே முன்னோர்களுடைய ஆசி இதெல்லாம் இல்லாமல் சொல்ல முடியாதுங்க. நடந்தது இருக்குது, நடக்காத இருக்குங்க. நான் சொன்னது எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க நேரம் நம்ம நேரம் எல்லாமே கரெக்டாகணும். ஒரு குருநாதர் முதல்ல நான் போய் சொல்லும்போது கரெக்டாக சொல்கிறாரு, ரெண்டாவது சொல்லும்போது அவர் ஒன்றுமே சொல்லலை. இன்னொரு குருநாதர் நான் இருந்த வீடு நல்லா இருக்குன்னாரு. அதே குருநாதர் இந்த வீடு சரியில்லை மாற்றுங்கன்னு சொன்னார் 5 வருஷம் கழிச்சு. அன்னைக்கு என்னுடைய கிரகம் போய் அவர்கிட்ட போய் உட்காந்துரு சொல்ல விடாதுங்க. நான் பார்த்த ஒரு ஜாதகம், நானே தவறு பண்ண ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு வேறு விதமான பலன்கள் தான் சொன்னேனே ஒழிய ஆயுளை நான் சொல்லலை. ரெண்டாவது அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், ஏன் நம்ம அதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு. அந்த பையன் பெரிய கண்டத்துக்கு போய் தப்பு சொன்னான். அந்த பையன் பெரிய கண்டத்துக்கு போய் தப்பு சொன்னேன், ஏன் எப்படி நம்ம தப்பு பண்ணோம் அந்த நேரம் சொல்ல விடாதுங்க ஐயா. இது வந்து எப்படி சொல்கிறது, பிரபஞ்சம் தான் அது காரணம். நம்ம தவறு இல்லை. அந்த நேரம் அது வரும்.